ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்மளோட கிச்சனில் வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற பட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து வரதுக்கு நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி சடனாக உடனே வந்து எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே ஈஸியான ஒரு ஐடியா நம்ம வந்து யூஸ் பண்ணி இதை வந்து அழகாக துருவி எடுக்கலாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம டீ ஸ்ட்ரெயினர் வந்து வச்சுருப்போம் இல்லையா? ஸோ இது வந்து யூஸ் பண்ணி அந்த பட்டருக்கு மேலே வச்சு இப்படி துருவுனீங்க அப்படின்னா, ரொம்ப அழகா உங்களுக்கு மேலே இந்த மாதிரி துருவி வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம எந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு அவசரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ஐடியா புடிச்சிருந்ததுன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து எப்பவுமே இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? பாதி யூஸ் பண்ணிட்டு, பாதி வந்து ஃப்ரிட்ஜில வச்சுட்டு தேவைப்படும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்டின்னா, ஒரு மாதிரி காஞ்சு போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி காயாம இருக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ண அந்த பாதி இருக்கு இல்லையா? அந்த மூடியையும் சேர்த்து இந்த மாதிரி வந்து வச்சு ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்டி நல்லா டைட்டா பிடிச்சுக்கிட்டு, இதில வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு சுத்திட்டு நீங்க வந்து ஃப்ரிட்ஜில வச்சீங்கன்னா, காயாம ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ரப்பர் பேண்ட் போட வந்து விருப்பம் இல்ல அப்டின்னா, அந்த டூத் பிக் இருக்குல்ல, அது மாதிரி வந்து வச்சு மேல அப்டியே குத்தி வச்சுட்டீங்க அப்டின்னா, சேஃபா இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணும்போது காஞ்சு போகாம இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து அப்பளம்லாம் நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ற அப்பளத்த, இதில வந்து நீங்க கை வச்சு நல்லா அப்படியே தேய்ச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாதிரி மாவு வந்து சொர சொரன்னு நமக்கு வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டு வரும். இந்த மாதிரி இருக்கிறத நம்ம கவனிக்காம, அப்படியே எண்ணெயில நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா, ஒரு 5, 6 அப்பளம் பொரிச்சிட்டோம் அப்படின்னும் போது, அந்த எண்ணெயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடியில ஒரு மாதிரி கசடு படிஞ்ச மாதிரி இருக்கும். அதில வந்து வேற ஏதாவது நம்ம தாளிக்கிறோம் அப்படின்னாலும், அந்த கருப்பு கருப்பா அப்படியே வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்காக, எப்பவுமே வந்து இந்த அப்பளம் நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து சின்னதா ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து வச்சுக்கிட்டு, இப்படி வந்து தொடச்சிட்டு எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதில மேல படிஞ்சிருக்கிற அந்த உளுந்து மாவு எல்லாமே ஃபுல்லா உங்களுக்கு வந்து வெளியில வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து எண்ணெயில அப்பளம் பொரிக்கும்போது, எண்ணெயும் வந்து உங்களுக்கு சுத்தமா இருக்கும். அடியில வந்து கசடும் தங்காது. இந்த மாதிரி பொறுமையா கொஞ்ச நேரம் டைம் எடுத்து நீங்க வந்து முன்னாடியே பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, எண்ணெயில நம்ம வந்து பொரிக்கும்போது எண்ணெய் வந்து சுத்தமா இருக்கும். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மாவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி தூள் உப்பெல்லாம் நம்ம வந்து ஜாடியில போட்டு வச்சு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சில டைம்ல நம்ம வந்து ஸ்பூன் போட்டு எடுப்போம். அப்படி இல்லன்னா டக்குன்னு அவசரத்துக்கு சமைக்கும்போது கை வந்து போட்டு யூஸ் பண்ணிருவோம் இல்லையா? அந்த மாதிரி செய்யும்போது, அந்த உப்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாதிரி ஈரத்தன்மை வந்து பட்டு பட்டு அந்த உப்பே வந்து ஒரு மாதிரி கசிஞ்சு போன மாதிரி ஆயிடுங்க. அத வந்து அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உப்பு ஜாடியில வந்து இந்த தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு 2, 3 பீஸ வந்து அப்படியே உள்ள போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா, அந்த உப்பு ஜாடியில வந்து ஏதாவது அந்த உப்புல ஈரம் படிஞ்சது அப்படின்னாலுமே நமக்கு ஈஸியாவே அந்த தேங்காய் மூடியே வந்து ஃபுல்லாவே இழுத்துக்கும். அந்த ஈரத்தன்மைய வந்து ஃபுல்லா இழுத்துட்டு, நமக்கு வந்து உப்ப வந்து நல்லா ட்ரையாவே வந்து வச்சிருக்கும். இது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸுங்க. இது நெறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். தெரியாத பிகினர்ஸ்க்கு கண்டிப்பா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உப்பு வந்து எடுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து மரத்தால் ஆன கரண்டி வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உப்புல எந்த ஒரு ஈரத்தன்மையும் இல்லாம, உங்களுக்கு உப்பு வந்து எப்பவுமே நல்லா ட்ரையா, ஃப்ரெஷ்ஷாவே இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொசு தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கு. என்னதான் நம்ம வந்து கொசுபத்தி அந்த லிக்விடு எல்லாத்தையுமே வந்து போட்டு வச்சிருந்தாலுமே, கொசுபத்தி ஸ்டிக் வந்து ஏத்தி வச்சிருந்தாலுமே, கொசு தொல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு வந்து நம்ம இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரெமெடி தான் நம்ம வந்து இன்னைக்கு ட்ரை பண்ண போறோம். இது 100க்கு 101% வந்து உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் குடுக்கக்கூடிய ஒரு ரெமெடி அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொஞ்சமா வேப்பல வந்து எடுத்துக்கோங்க. வேப்பில வந்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி உருவி எடுத்துக்கோங்க. ரொம்ப முத்தலான இலையா இல்லாம கொஞ்சம் பிஞ்சா, கொஞ்சம் கொழுந்து அந்த மாதிரி இருக்கிற மாரி பார்த்து எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு நான் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் வேப்பில வந்து உருவி எடுத்திருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிட்டு தண்ணி இல்லாம ஒரு 2, 3 தடவ பல்ஸ் மோட்ல போட்டு இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. ரொம்ப நைஸா அரைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சா கூட ஓகே தாங்க. இப்ப இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வந்து தேங்கா எண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்க போறோம். இது வந்து செக்குல ஆட்டுன தேங்கா எண்ணெய் தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி வந்து செய்றீங்க அப்டின்னா, வேப்பில வந்து ஒரு 2 இல்ல 3 கைப்பிடி அளவுக்கு வந்து வேப்பில வந்து சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த மாரி வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு, ஒரு பழைய கடாய் வந்து அடுப்புல வச்சிருக்கேன். அதுல வந்து தேவையான அளவுக்கு தேங்கா எண்ணெய வந்து உள்ளுக்குள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த எண்ணெய் வந்து கொதிக்க ஆரம்பிக்கும்போது, நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த வேப்பில பொடிய வந்து உள்ளுக்குள்ள சேர்த்துருங்க. ரொம்ப நேரம்லாம் உங்களுக்கு வந்து டைம் எடுக்காது. சிம்லயே வந்து வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு இல்ல 4 நிமிஷத்துக்கு வந்து கொதிக்க விட்டீங்க அப்டின்னா,
அந்த வேப்பிலையில இருக்கிற சாறு மொத்தமுமே உங்களுக்கு வந்து அந்த எண்ணெயில இறங்கி அந்த எண்ணெயோட கலரே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பச்சை கலரில் உங்களுக்கு வந்து மாற ஆரம்பிச்சிடும். இது கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமான வேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெயுமே வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பாருங்க நல்ல வேப்பிலையோட கலர் வந்து மாறி வருது. அதே மாதிரி அந்த எண்ணெயோட கலருமே சூப்பரா சேஞ்ச் ஆயிட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா? நல்ல பார்க்கறதுக்கே நல்ல பச்சை பசேல்னு இருக்குல்ல. இது உங்களுக்கு செம்மையான ஒரு ரிசல்ட் குடுக்குங்க. இப்ப இந்த எண்ணெய வந்து இறக்கி நம்ம ஆற வச்சிடலாம். இப்ப இதில வந்து நம்ம விளக்கு போடுறதுக்காக நான் இன்னைக்கு இந்த மாதிரி கிசான் ஜாம் பாட்டில் நம்ம எல்லார் வீடுகள்லயுமே வந்து வச்சிருப்போம் இல்லையா? இதுக்கு வந்து கண்ணாடி பாட்டில் தாங்க முக்கியமா தேவைப்படும். கண்ணாடி பாட்டில் இல்ல அப்படின்னா, அது எப்படி யூஸ் பண்றதுங்கிறதையும் நான் பின்னாடி சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ இந்த ஜாம் பாட்டிலோட மூடியில ஒரு ஆணி வந்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து அடிச்சு சின்னதா ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து திரி வந்து உள்ள விடுவோம் இல்லையா? அந்த திரிய வந்து விடுறதுக்காக தான் இந்த சின்ன ஓட்டை வந்து போட்டிருக்கேன். தேவையான சைஸ்ல சின்னதா ஒரு ஓட்டை மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஓட்டை வந்து போட்டு ரெடி ஆயிடுச்சு. தேவைப்படுச்சுன்னா அந்த ஆணிய உள்ள விட்டு ஒரு 4 பக்கம் சரிச்சு சரிச்சு விட்டீங்க அப்படின்னா, ஓட்டை வந்து கொஞ்சம் பெருசாயிடும். அதுக்கப்புறம் பாருங்க எண்ணெய் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இத வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி நம்ம இத வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சக்கையில வந்து பார்த்திங்க அப்படின்னா, நெறைய எண்ணெய் இருக்கும். ஸோ, அத வந்து நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்தி, இல்லன்னா கை வந்து வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி, அந்த எண்ணெய் எல்லாத்தையுமே வந்து நல்லா வடிகட்டி வந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் இப்போ சூப்பரா நம்மளோட எண்ணெய் வந்து அழகா ரெடி ஆயிடுச்சு. அந்த கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவ்வளோ அருமையா இருக்குல்ல. ஸோ, அவ்வளோதாங்க. இத வந்து நம்ம அந்த பாட்டில்ல சேர்த்துக்கலாம். இப்போ அந்த பாட்டில்ல ஊத்திட்டு தான் நம்ம வந்து விளக்கு திரி போட்டு ஏத்த போறோம். இப்போ வந்து ஈவினிங் டைம்ல ஒரு தடவ இந்த மாரி பண்ணுங்க. இல்ல காலையில கொசு இருக்கு அப்படின்னாலும், உங்க வீட்ல வந்து ஜன்னல் எல்லாத்தையுமே வந்து திறந்து வச்சுட்டு, இந்த மாதிரி விளக்க ஏத்தி விட்டுட்டு, ஒரு ரூமா கொசு வந்து எங்க அதிகமா இருக்கோ, அந்த இடங்கள்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நீங்க வந்து வச்சு எடுத்தீங்க அப்படின்னா, இதிலிருந்து வர்ற புகையில கலந்திருக்கிற கசப்புக்கு கொசு வந்து அந்த இடத்துல நிக்கவே நிக்காது. அதே மாதிரி ஈவினிங் டைம்லயும் ஒரு 4 மணிக்கு மேல வந்து இந்த விளக்க வந்து ஏத்தி வீட்ல இருக்கிற எல்லா இடங்கள்லயுமே காமிச்சுட்டு, அதுக்கப்புறமா ஜன்னல வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு க்ளோஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ள இருக்கிற கொசு எல்லாமே வந்து வெளிய போயிடுங்க. உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எண்ணெய் கொஞ்சமா தான் இன்னைக்கு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சு கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொசு தொல்லை எங்கெல்லாம் இருக்கோ, அந்த இடங்கள்ல எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நீங்க வந்து வச்சு இந்த விளக்க வந்து எரிய விட்டீங்க அப்படின்னா, சூப்பரா உங்களுக்கு வந்து கொசுவே இல்லாமயே போயிடும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. இப்ப நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? இந்த மாதிரி பாட்டில் இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இந்த மாதிரி அகல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அகல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு திரி போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு இந்த ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அகல வந்து பத்த வச்சு விட்டுருங்க. இந்த விளக்கையும் வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு, உங்களுக்கு கொசு தொல்லை எங்கெல்லாம் இருக்கோ, எல்லா இடங்கள்லயுமே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்து வச்சு விட்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு கொசு வந்து வீட்ல இல்லாமயே வந்து போயிடும். இந்த வேப்பெண்ணெயில இருக்கிற கசப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த புகை மூலமா காத்துல ஃபுல்லா பரவுறதுனால, உங்களுக்கு வந்து கண்டிப்பா கொசு தொல்லை அப்படிங்கிறது உங்க வீட்ல இருக்கவே இருக்காதுங்க. கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நீங்களுமே ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு, கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி, ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நம்ம வீடியோ போடுற டைம்ல எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அப்படியே அந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்கள மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.